இப்ப நான் ஓப்பனா திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார், என் தலைவர் தனியா வருவார். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ள சில்லறைகளாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு, இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேட்கிறார். எம்.கே. ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அண்ணா ஏறுன 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 வண்டி ஏறுன ஏறுன ஏறுனு சொல்ற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் போடுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ்ட் ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல, திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார். தெய்வத்தாலாகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கோழி தரும். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆனந்த் அவர்களே, நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தலைமை நிலைச் செயலாளர் ஏ ராஜசேகர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி திரு ரமேஷ் அவர்களே, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலர் ராஜ்குமார் அவர்களே, கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சீனு அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட செயலர் EMR விஜய் அவர்களே, கடலூர் வடக்கு மாவட்ட செயலர் M.K. ஆனந்த் அவர்களே, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கடலூர் மக்கள், அண்ணன் அம்மா தங்கை என்னுடைய தோழர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2026 முதல்வர் நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, எவ்வளவு அருமையான கூட்டம் உங்களை பார்க்கும் பொழுது உங்க முகத்திலேயே தெரியுது இந்த உணர்ச்சி, இந்த சிரிப்பே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. அது இல்லாம இல்லையா? அதாவது இன்றைக்கு நம்மளுடைய கடலூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய நினைவு நாள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது நமக்கு கொள்கை தெரியுமா அப்படின்னு புதுசா ஒரு புறப்பகண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காமிப்போம். இன்னைக்கு இந்த 5 வருஷத்தோட கடைசி நாளாச்சு அப்படின்னு சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த யூடியூப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனநோய். சட்டசபைலாம் எப்படி இருந்துச்சு? அண்ணா அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள், அம்மா இருந்தாங்க, ஒரு கலைஞர் இருந்தார், நல்ல விவாதங்கள் நடக்கும். இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும், முதலமைச்சரை பற்றி, தாம் பிள்ளைய பற்றி, இவர்களே அவர்களே, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு மாறிடுச்சு, சொர்க்கம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு வீட்லையும் தேன் ஓடுது, பால் ஓடுது,
என்ன சட்டமன்றமா அது? நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க. புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும், சேனல்லையும் யூடியூப்லையும். ஏன்னா அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டுறத பதில் சொல்றவங்கள வெளியே வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, இந்த 2026 பிப்ரவரி 20 கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு. இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள். எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல. நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சந்தோஷமா இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய மகனுக்கும் சரி, கடைசி நாள் இன்னைக்கு சட்டசபையில ஒரு முதல்வரோட ஒரு இன்சியலோட வந்தது. அப்ப கொள்கை தெரியுமா நம்மளை பார்த்து கேட்டாங்களே. நான் ஒன்னே ஒன்னு இந்த கடலூர் மண்ணில இருந்து கேட்கிறேன். 1921 ஜீவோ போட்டாங்க. கேஸ் சர்வே மூலமா எந்த அளவுக்கு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டின ஊர் நம்மளுது. 1951 முதல் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எதற்காக? நம்மளுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும் பொழுது, நம்மளுடைய ரிசர்வேஷன் பாதுகாக்கணும்னு ஒரு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 69% பாதுகாக்கிறதுக்காக போராடி அதை நிலைநாட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கடலூர் மண்ணிலிருந்து திமுக ஒன்று கேட்குறேன். பீகாரில் 2023 கேஸ் சர்வே பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் சர்வே மூலயமா, சாதிவாரி கணக்கெடுப்பு மூலயமாக எவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. ஏழ்மையா இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் அரசாங்கம் செல்லக்கூடிய ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, திட்டங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பீகாரில் நிறைவேறிடுச்சு, தெலுங்கானாவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க. அண்ணா வழியில் வந்த திமுக ஏன் கேஸ் சர்வேவை கையில் எடுக்கல? இதுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லணும். ஏன் எடுக்கலன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இன்றைக்கு உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும். தலித் தோழர்கள் அவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன, இந்த உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுதான் திமுகவுடைய எண்ணம், முதலமைச்சருடைய எண்ணம். இது முக்கியமா நான் பதிவு பண்றேன். அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும். முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்றாங்களே, 5 வருஷமா ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க? காங்கிரஸை பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். தெலுங்கானால வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை நடத்த சொன்னாரு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல நடத்தியே முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகணும் வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அரசு உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாம் ஏழை அடிப்பட்ட மக்களுக்கு கூடிய செல்லணும்னு நினைக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாதுன்னா, அவங்களுக்கான எண்ணமும் கிடையாது. பிஜேபிக்கு எப்படி அந்த எண்ணம் கிடையாதோ அதே திமுகவுக்கும் கிடையாது. இப்ப கொள்கை ரீதியா திமுக டிவிகே இருக்கான்னு கேட்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு, சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்னார் எங்க தலைவர். இதுதான் டிவிகேவுடைய நிலைப்பாடு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார். இதுதான் பெரியார் உருவாக்கிய மண். இதுதான் கலைஞரும் நினைச்சாரு, எல்லா தலைவர்களும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைக்க மாட்டார். ஏன்னா அதை பத்தி என்னன்னே அவருக்கு தெரியாது.
அவர்கிட்ட போய் கேஸ் அறுவேன்னு தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார், பேட்டி கொடுக்க மாட்டார். இப்போ நான் ஓப்பனா திமுக காரன் பார்த்து கேட்குறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க, சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லறை, இந்த அண்டா, சொம்பு, டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே, திமுக திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரை பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட், ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரால சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க, அதான் டிவில பாருங்க, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மள பார்த்து பேச தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நியூஸ் பயங்கரமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால்ல விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு போன பால்ல உளுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும்? பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி வந்து நிப்பாட்டணும்? ஒன்னும் புரியல. திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒன்று MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அண்ணா ஏறின வண்டி ஏறினு சொல்ற மாதிரி, ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் கண்ணில் போடுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இதை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருக்கு. முன்னாடி அவங்க அப்பா, பக்கத்துல பையன், 2 பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ. அப்ப நம்ம எது ஓட்டுறோம்? அரசு பேருந்து, மக்களை ஏற்றக்கூடிய ஒரு பேருந்து. இப்ப ரீசெண்டா நான் பஸ்ல போனேன், மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை 1000 பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு.
நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத பொழுது பக்கத்தில் இருக்கவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானனா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இல்லை. நேத்து வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு புகழ்ந்துட்டு இருக்காரு சட்டசபையில். ஐயா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருங்க, அப்பாவும் பையனும் புகழ்ந்துடுறேன். எம்எல்ஏ சீட்டு வேணும்னா எங்க தலைவர் விஜய் அவர்கள் திட்டா சீட்டு கிடைச்சிரும். விட்டுருங்க, நல்லா இருந்துட்டு போறார், நமக்காக நல்லா இருந்துட்டு போறார். போனா பொழைச்சு போட்டோம். சோ அப்ப இன்றைக்கு நம்மளை வச்சுதான் அங்க வியாபாரம் பயங்கரமா ஓடுது. ஒரு பெரிய வியாபாரியை போட்டு ஒரு சின்ன வியாபாரி வந்து போட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அங்க திமுக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் முதல் நாளே சொல்லிட்டாரு, 234 தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது. தொண்டர்கள் பலத்தை மட்டும் சொல்லல, மக்களுடைய பலம். தெளிவா சொன்னாரு, நான் வீடா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன், நீ இனிமேல் தான் வீட்டுக்கே போறீங்க. அப்ப அஜெண்டா தெளிவு. நமக்குள்ள ஒரு வேக ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு டிவி மாயை உருவாக்குவாங்க. நீங்க 2014 திருப்பி சொல்ற, 2014 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர், காங்கிரஸ், விசிகே, பிஎம்கே வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இருந்துச்சு. ஆனா 2014 எதிர்கட்சியா கூட திமுக. அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? கலைஞராலே உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது. கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு கலைஞர். எப்ப தெரியுமா? 1984. ஏன்னா அப்ப எம்ஜிஆர் ஊர்ல இல்ல, வெளியூர்ல உடம்பு சரியா படுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு உருட்டுனாங்க. அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னார், அந்த உருட்டை என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர் தான் எம்ஜிஆர், அவருக்காக என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, அவர் வந்தவன இந்த பதவியை திருப்பியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த உருட்டு கூட மக்கள் நம்பாம படுத்துட்டு இருந்தோட ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் தமிழ்நாடு. இந்த குடும்பம் என்றைக்கும் ஜெண்டாதர் ஜெயிச்சதே இல்லை. ஐயா இபிஎஸ் அவர்கள் மேல ஏற்பட்ட தோல்வினால 2021 வந்தாங்க, பிஜேபி எதிர்த்தனால வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிர்வாகம் ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே அடிப்படையா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த குடும்பம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இல்லாம இப்ப வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல, கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல, திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு எதுக்குப்பா அவர் காந்தியவாதி மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, திடீர்னு பெரியாரிஸ்ட்ங்கிறாரு, திடீர்னு காந்தியவாதிங்கிறாரு. அந்த கூட்டணி நாளைக்கு எதுக்கு அந்த மீட்டிங்னா, என்ன ஒரே குழப்பமா இருக்குல்ல, அதனால எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே ஸ்டேஜில் ஏத்திடுறாங்க. அதுக்கு ஒரு காந்தியை கொண்டு வராங்க. நேற்று வரைக்கும் காந்தியை பத்தி யாரும் தமிழ்நாட்டில் பேசினதே இல்லை. ஆனா திடீர்னு கமலஹாசனை கூப்பிட்டு, அண்ணா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஒரு காந்தி மீட்டிங் போட்டுருங்க, நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்க மாதிரி ஸ்டேஜில் நின்றுடுவோம். காந்திவாதி மீட்டிங்கு முக ஸ்டாலின் திமுக கூப்பிடுறீங்களே, அவர் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தூக்கி அடிக்க வந்துருவார். தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு, காந்தியோட அடிப்படை கொள்கை என்னப்பா? மதுக்கு எதிரானது. ஆனா நாளைக்கு காந்தியவாதி மீட்டிங் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குகிறார், துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குகிறார். ஏன் டாஸ்மார்க்கை பத்தி பேசுறேன்? வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம், தருமபுரி, கடலூரிலிருந்து எல்லா ஊரும் இன்றைக்கு ஏன் வறுமையில் இருக்கு? அதிகமான டாஸ்மார்க் 20,000 கோடி இருக்குமான சேல்ஸ் இங்க தான் இருக்கு, இந்த வட மாவட்டங்கள் தான் இருக்கு. ஏன் வறுமையில் இருக்காங்க? நம்மளுடைய தலித் சகோதரர்களும் வறுமையா தான் இருக்கிறாங்க, நம்மளுடைய வன்னிய சகோதரர்களும் வறுமையா தான் இருக்கிறாங்க, எல்லா சமூக மக்களிலும் வறுமையா தான் இருக்காங்க. எங்களுடைய தலைவருக்கு சாதி தெரியாது. வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களும் சரி சமமாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை எங்கள் தலைவர் உருவாக்க தெரியாது. இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களுக்குமான ஏழ்மையை தூக்கி எறியதான் எங்க தலைவர் வந்திருக்கார். அதனால தான் வட மாவட்டத்தில் முக்கியமா இன்னைக்கு மீட்டிங் போட சொன்னார். இந்த சாதியை
அடிப்படையில் சாதிவாரி கணப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க எங்க தலைவரால் மட்டும்தான் முடியும். தமிழக வெற்றி கழகத்தால் தான் முடியும். தோழர்களே, சாதியை தூக்கி எறிந்து நம்மளுடைய ஏழ்மையை நாம நினைப்போம். நமக்குள்ள திமுக இதுவரைக்கும் நம்மளை பிரிச்சு வச்சு ஏழ்மையை உருவாக்கி யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையில வேலு இருக்காரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? நம்மளுடைய தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வன்னிய சகோதரர்களே, இன்னைக்கு உங்க அப்பா ஏழ்மையில இருந்திருப்பார், உங்க தாத்தா ஏழ்மையில இருந்திருப்பார், ஒரு சாதாரண விவசாயியா இருந்திருப்பார், இன்னைக்கும் குடிசை வீட்டுல தான் இருப்போம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலு எப்படி இருந்தார்? இன்னைக்கு 2 மெடிக்கல் காலேஜ், 2 இன்ஜினியரிங் காலேஜ். எப்படி வந்துச்சு? இதுதான் கொள்ளை. அந்த கொள்கைக்கு அடிப்படை என்ன? நம்மளை பிரித்தாள்றது, ஜாதியின் அடிப்படையில் பிரித்தாள்வது. இனி வட மாவட்டங்களில் எல்லா சமூக மக்களுக்குமான திட்டங்களை எங்கள் தலைவர் உருவாக்குவார். எல்லா மாவட்டங்களும் வறுமையிலிருந்து வெளிப்படணும். ஒட்டு மொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் மிகப்பெரிய வறுமையில் இருக்கு. அந்த வறுமைக்கு காரணம் அரசு தன்னுடைய திட்டங்களை சரியாக எந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்லாதது. இப்ப கூட சொன்னாங்களே, குறிஞ்சிப்பாடியில் ஏன் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு? கண்டிப்பா குறிஞ்சிப்பாடியில் பஸ் ஸ்டாண்ட் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நோக்கம் என்ன? அவங்க ஃபேமிலி சுத்தியிலும் லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, ரியல் எஸ்டேட், அவ்வளவுதான். அந்த லேண்ட் வேல்யூ ஏறணும்னா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போகணும். சோ இந்த மாதிரி எல்லாமே ரியல் எஸ்டேட், ஊழல், இதை நோக்கியே திமுக சொல்லும் பொழுது 11 பேர் இல்ல, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ இன்னும் 25 பேரை கூப்பிட்டுக்கோங்க, இன்னும் 30 பேரை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் இன்னும் 30 பேரை கூட்டிட்டு போவார். ஆனால் எங்களுக்கு, எங்களுடைய தலைவருக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் 75 நாள்ல தமிழக முதலமைச்சராக தலைவர் உருவாதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. தமிழக வெற்றிக்கழகம் ஆளுங்கட்சியாளர் யாராலும் ஒட்ட முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்மளுடைய உழைப்பை 24 மணி நேரம் செலுத்துவோம். நெக்ஸ்ட் 60 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். கடுமையா உழைக்கணும். ஓட்டு போற அன்னைக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே போதும், மக்களே வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய பணியை கடுமையா செய்யணும் தோழர்களே. நமக்குள்ள உடனே ஜாதி பாகுபாடை கிரியேட் பண்ணுவாங்க. நீ இவரு அவரு, ஒரே ஒரு வாக்குறுதியை குடிக்கிறோம். நம்மளோட தலைவரும் நம்மளோட கட்சியும் எந்த மதத்திற்கும் எந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சினா இன்னைக்கு அதுதான். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா உண்மையிலே சொல்றேன், எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எந்த ஜாதி என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. எல்லோரும் சகோதரர்கள், ஒரே குடும்பமாக இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.